பழைய ஏற்பாட்டில் கடவுளின் கனிந்த உள்ளத்தால் பார்வோனின் ஆதிக்கத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் இஸ்ரேல் மக்கள் விடுதலை ஒரு மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த 3 குருக்கள் அருட்தந்தை ஆனந்தராஜ், நம்முடைய பங்கில் இருக்கின்ற பிளஸட் மதர் தெரேசாவுடைய பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை ஜோசப் சகாயராஜ், அடுத்து ஃபாதர் விஜய். இந்த மூவரும் நாட்களாக பெரும் நாட்களாக ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த 3 நாட்கள் நம்முடைய வாழ்வையும் நம்முடைய வாழ்வினுடைய வழிமுறைகளையும் தூய்மைப்படுத்தவும் இறைவனது ஆசீர்வாதம் நம்மிலே தங்கவும் இந்த 3 நாட்கள் நமக்கு இருக்கிறது. எனவே இந்த 3 நாட்களிலே நாம் உண்மையாகவே மனது பொருதி நமது எல்லா எண்ணங்களையும் ஒருமுகப்படுத்தி இந்த நாட்களை கொண்டாட யாவுணவு விழா இதை நாம் கொண்டாடுகிறோம். இந்த விழா ஒவ்வொரு பிரியமான சகோதர சகோதரிகளே, முன்னுரையில் நாம் கேட்டது போல இன்றைய வழிபாடு மிக மிகுந்த விருந்தளித்து எம்மை தேற்றும் இறைவா, உம் திருமகன் இன்று நிறுவிய ஒப்பற்ற அருள் அடையாளமாகிய தூய நற்கருணின் ஆற்றலை நாங்கள் நன்கு உணரவும் அதை மதித்து போற்றவும் அதை உட்கொள்ளும் நாங்கள் உம் அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனித நேயத்தை மாண்புடன் காக்க அழைக்கும் இறைவா, உம் அன்பு கட்டளைகளுக்கு உரு கொடுக்கும் விதத்தில் எங்கள் வாழ்வு அமையவும் எம்மிடையே வாழும் நலிவுற்றோர் நோயாளர் நன்கு பராமரிக்கப்படவும் தொண்டு ஏற்பதை விட தொண்டு புரிவதில் நாங்கள் என்றும் மகிழ்ந்திருக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரிவுடன் எம்மை பாதுகாக்கும் இறைவா, நாங்கள் தவ காலத்தின் இந்த கடந்த நாட்களிலே எங்களை முழுவதுமாக தயாரித்து பல்வேறு நிலைகளில் உமது அன்பையும் இதோ எங்களுடைய குறைகளையும் நாங்கள் உணர்ந்து வாழ்ந்திருக்கிறோம். காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலி பொருட்களையும் நீர் ஏற்று புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழி நடத்தியருளும். இங்கே கூடியிருக்கும் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உமீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் இறை உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்க செய்தருளும். இவ்வாறும் திருமகனும் எங்கள் ஆண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபெறும் ஆக. அவர் எங்கள் மீட்புக்காகவும் அனைவருடைய மீட்புக்காக அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் எழில்மிகு இக்கிண்ணத்தை வணக்கத்தோறும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிற செய்யுங்கள்.
நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் தொழில் கொள்ளும். எங்கள் குடும்பத்தில் மறைத்தவர்களையும் உறவுகளையும் இன்னும் அடியார்கள் அனைவரையும் நினைவு வந்தள்ளும். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவில் இளை இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியவே. இறைவனின் அன்பு பிரசன்னத்தை வெளிப்படுத்தும் நற்கருணையின் இடமாற்ற பவனி இப்போது நடைபெற இருக்கிறது. பீடத்தில் உள்ள அனைத்தும் அகற்றப்பட்டு பீடம் போகும் துன்பமான பாடுகளையும் மரணத்தையும் அறிந்த இயேசு தம்முடைய சீடர்களோடு சென்றார். இயேசு வெஸ்தமணிக்கு சென்ற அந்த பவனியையே இந்த நற்கருணை பவனி வெளிப்படுத்துகிறது. 12 சீடர்களோடு ஒருவராக நாமும் இந்த பவனியில் பங்கேற்போம். தாம் வேண்டி முடித்த பின்பு தம்முடைய சீடர்கள் உறங்கிக் கொண்டிருந்ததை கண்ட இயேசு, 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வழிவில்லையா என்றார். இன்று நமக்கும் இதே கேள்விதான். நம்முடைய பதில் என்ன? பிரசனம் நிறைந்த அந்த திவ்ய நற்கருணையை நாம் எடுத்து கோவிலுக்குள்ளாக பவனியாக எடுத்துச் செல்கிறோம். மூன்று குருக்கள் வந்தது அளவற்ற மகிழ்ச்சி எனக்கும் உங்களுக்கும். எனவே இந்த நாளில் குருத்துவ நாளில் இந்த குருக்களை நாம் மகிமைப்படுத்துவது, வழங்குவது, அவர்களுக்கு நன்றி சொல்வது நம்முடைய கடமணியாக இடத்து செய்யும் நற்கருணை இடமாற்றம் பவனியாக நடைபெறும். இறையேசுவில் அன்பு கொண்ட உருவமாகும் இறை மக்களே, இந்த இனிய மாலை வேளையிலே இன்று குருக்கள் தினம் என்பதை பெருமையுடன் தெரிந்து கொள்வோம். குருக்களுக்கு எல்லாம் மூத்த குருவான நம் தந்தையாம் பிதாவாகிய சர்வேஸ்வரன் மூலம் நமக்காக வழங்கப்பட்ட முதல் குரு நம் மீட்பராம் இயேசு கிறிஸ்து. அவரை முதன் குருவாக நமக்கு அர்ப்பணித்த அன்னை மரியாளுக்கும் தந்தை சூசையையும் இன்று வரை வணங்கி போற்றி புகழ்ந்து வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இதோ நம்மிடையே அமர்ந்துள்ள உலகளாவிய திருச்சபையிலே பணிபுரியக்கூடிய குருக்களை நமக்கு அர்ப்பணித்த அவர்களின் தாய் தந்தைக்கு இந்த நல்ல வேளையிலே போற்றுவோம், அவர்களை புகழ்வோம், கரவொலியோடு அவர்களுக்கு நாம் நன்றியினை தெரிவிப்போம். இறை அழைத்தல் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. நம்மில் அனைவரும் ஆசைப்படுகிறோம். கிடைக்கிறதா? இல்லை. அது இறைவனின் சித்தம். அவ்வாறு நமது புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டத்தில் நமக்காக பட்டி தொட்டி முதல் ஏன் பாருலகம் வரை பணியாற்றிய நமது அருமை குருக்களை நாம் புகழ்ந்து பாராட்டுவது நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமை. அதிலும் குறிப்பாக இந்த மாலை வேளையிலே நம்மை அனைவரையும் இறைப்பற்றிலே நம்மை அழைத்து வளர்த்து கொண்டிருக்கின்ற இறைப்பணி ஆற்றக்கூடிய 4 குருக்களுக்கும் நாம் நம்முடைய நன்றியினை தெரிவிக்க வேண்டும். ஆகவே நமது பங்கினுடைய இறை வழிபாட்டு குழுக்கள் 4 இங்கு அழைக்கிறோம். நமது பாசமிகு பங்கேன்
தந்தையாக விளங்கக்கூடிய திரு மைக்கேல் ஜான் அடிகளாருக்கு திருவழிபாட்டு குழுவின் திரு கருணாகரன் அவர்களை அன்புடன் பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்க அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து அருட்தந்தை ரியோ புஷ்பராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க திருமதி மரிசெல்வா அவர்களை அன்புடன் அதற்கடுத்து ஜோசப் சகாயராஜ் அருட்தந்தை அவர்களுக்கு திரு அன்னமரி அவர்கள் பொன்னாடை அணிவிக்க அழைக்கின்றோம். எங்கள் பங்கினுடைய செல்ல பிள்ளையாக ஓடோடி என் பங்கு தந்தை அழைக்கும் போதெல்லாம் வரக்கூடிய திரு அருட்தந்தை ஆனந்தராஜ் அவர்களுக்கு ஆம்சாம் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கரவொலியோடு எங்கள் நன்றியினை தெரிவித்து மகிழ்கின்றோம். நன்றி. எல்லாம் வல்ல இறைவா, தூய்மை மிகு நற்கருணை இடமாற்ற பவனி, இறைவனின் அன்பு பிரசன்னத்தை வெளிப்படுத்தும் நற்கருணையின் இடமாற்ற பவனி இப்போது நடைபெற இருக்கிறது. பீடத்தில் உள்ள அனைத்தும் அகற்றப்பட்டு பீடம் போகும் துன்பமான பாடுகளையும் மரணத்தையும் அறிந்த இயேசு தம்முடைய சீடர்களோடு சென்றார். இயேசு வெஸ்தமணிக்கு சென்ற அந்த பவனியை இந்த நற்கருணை பவனி வெளிப்படுத்துகிறது. 12 சீடர்களோடு ஒருவராக நாமும் இந்த பவனியில் பங்கேற்போம். தாம் வேண்டி முடித்த பின்பு தம்முடைய சீடர்கள் உறங்கிக் கொண்டிருந்ததை கண்ட இயேசு, 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வழிவில்லையா என்றார். இன்று நமக்கும் இதே கேள்விதான். நம்முடைய பதில் என்ன? ஆண்டவருடைய இந்த பிரசனம் நிறைந்த இந்த திவ்ய நற்கருணையை நாம் கோவிலுக்குள்ளாக பவனியாக எடுத்துச் செல்கிறோம்.